வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கூட தான் நடத்தணும். இது வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் நாளைக்கு அப்ளை பண்ணுவாங்க, கால்பர் பண்ணுவாங்க, பேப்பரில் கால்பர் பண்ணுவாங்க, டிவியில் கால்பர் பண்ணுவாங்க, வேறு ஏதோ ஒரு வகையில் இன்டர்நெட்டில் யூடியூப்பில் ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் எக்ஸாம் கால்பர் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10th ஃபெயிலாக இருந்தாலும் ஸ்கூலில் 10th ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்குள்ள அடுத்த டிடிசி எக்ஸாம் வரதுக்குள்ள டீச்சர் ட்ரைனிங் தருவாங்களா, அதுக்குள்ளே நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிடணும். 10th ஃபெயில் ஸ்கூல் டிசி மார்க்ஸ் வச்சுக்கலாம். அனைக்கமாக நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ண இல்லாமல் 10th கம்ப்ளீட் பண்ணவங்க எழுதலாம்னு முடிவு பண்ணுங்கள். 10th கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அந்த நீங்கள் இது வரைக்கும் எப்படி கற்றுக்கிட்டு வந்தீங்களோ பரீட்சை எழுதுபடி இதுதான். நீங்கள் நேற்று எழுதின எக்ஸாமையும் நேற்று எழுதுன ரிட்டன் எக்ஸாம் எந்த மெத்தட் நடத்தணும் எப்படி இருந்தோம் அதே தான் பப்ளிக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அதே டைம் தான், அந்த கொஸ்டின் கொடுத்த நேரம் தான், இன்றைக்கும் அதே டைம் தான். ஆனால் இது 6 மணி நேரம் அந்த எக்ஸாம் உங்களுக்கு அளவு உண்டு. காலையிலேருந்து 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு நடத்திட்டு போவாங்க. அந்த எக்ஸாம் நடத்துவாங்க. இங்கே சீக்கிரமாக முடிச்சுக்கிறது உங்களுடைய டேலண்டை பொறுத்திருக்கு. ஆனால் அழகாக பர்ஃபெக்டாக முடிக்கணும். நேற்று எக்ஸாமுக்கு தியரி எக்ஸாமுக்கு எத்தனை மார்க் கொடுத்தோம்? 40 மார்க்கு. அது 8 கேள்வி கொடுத்துருப்பாங்க. 5 கேள்வி ஒரு மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 8 மார்க்கு. அப்போ ஐஎட் 40 மார்க்கு, இதுக்கு 60 மார்க்கு. ரெண்டையும் கவுண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து 100 மார்க்கு. இது எக்ஸாமில். ஆனால் இந்த வகுப்பறையை சார்ந்து நான் கொடுக்குறதால இது 2 மார்க் நான் குறைச்சிப்பேன். இது 2 மார்க் குறைச்சிக்கிட்டு எங்கே நான் கூட்டிக்கிறேன்னாக்கா உங்கள் வருகை பதிவேடு மற்றும் ஏன்னா கண்ணாமலும் வரக்கூடாதுல, அதையும் நம்ம செய்யணும். வருகை அதுக்கு ஒரு கொஞ்சம் மார்க் எடுத்துக்கிட்டு, அதே போல் வந்து இந்த ஆல்பம் நீங்கள் தயாரிச்சது அதுக்கு ஒரு மார்க் எடுத்துக்கிட்டு, அப்புறம் மீதி கேர் பண்ணி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் சும்மா வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு இவர் வந்து இப்போ இந்த தேர்வில் பங்கேற்றா என்கிற சர்டிஃபிகேட் கொடுக்குறது முறை இருக்குது ஒன்று. இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி தையல் டீச்சராக அங்கீகாரம் பெறலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கும். இப்போ நான் தரது, இப்போ நம்ம கொடுக்குற வந்து நம்ம என்ஜிஓலேருந்து கொடுக்குற மாதிரி ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு சான்றிதழ் தான். இந்த சான்றிதழை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னாக்கா நீங்கள் இலவச தையல் இயந்திரம் வாங்கலாம், அல்லது வந்து நீங்கள் கவர்மெண்ட் லோன் போட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், அல்லது இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் தையல் கிளாஸ் நடத்தலாம். எனக்கு தெரியும், நான் உங்களை அங்கீகரிச்சிருக்கேன், நான் எனக்கு ஒரு அங்கீகரிச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அங்கீகரிக்க நீங்கள் இன்னொரு அங்கீகரிக்க போகிறீங்க. இதனுடைய பரிணாமம். ஆனால் ஸ்கூலில் போய் தையல் டீச்சராக வேலை பார்க்கணுன்னா நீங்கள் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம் எழுதணும். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இதே மெத்தட் தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. இதை அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கின பிறகு, இந்த எக்ஸாம் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு டீச்சர் ட்ரைனிங் ஒன்று, இப்போ படிப்பு டீச்சர் ட்ரைனிங் படி வேலை அது டிடிசி நடத்துவாங்க. அந்த எக்ஸாம் அது ஒரு 3 மாதம் நடத்துவாங்க, கவர்மெண்ட்லேயே ஃப்ரீயாக நடத்துவாங்க. அதில் நீங்கள் அதை அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் ஈஸியாக தையல் டீச்சராக போய் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம். புரியுதுங்களா? ஆனால் அது 2 எக்ஸாம் எழுதணும். ஒன்று வந்து நீடில் ஒர்க் ட்ரெஸ் மேக்கிங் பண்ணுவோம், எம்ப்ராய்டரி ஒன்று எக்ஸாம் எழுதணும். உங்களுக்கு எம்ப்ராய்டரி கிளாஸ் நடத்தலை, ஒன்லி டைலரிங் கிளாஸ் மட்டும் தான் நடத்திருக்கேன். இது வந்து நீடில் உங்களோட நீங்கள் படித்த அது என்னென்ன கோர்ஸ் பேர் என்னன்னாக்கா நீடில் ஒர்க்கு அண்ட் ட்ரெஸ் மேக்கிங், அதாவது ஊசி வேலையும் உடை தயாரித்தலும்ங்கிற தலைப்பில் தான் நீங்கள் இதை பயன்பெறீங்க. இப்போ இன்னைக்கு எப்படி நம்ம பரிட்சை நடத்த போகிறோம் அப்படின்னா எடுத்து முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி இருக்குனாக்கா உங்களுக்கு ஒரு டெமி சீட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு அந்த டெமி சீட்டில் நான் கொடுக்குற கொஸ்டினில் நீங்கள் வரைஞ்சிடணும். அந்த மாடலை நம்ம எப்படி அளவு கொடுத்தோமோ அந்த கட் பண்ண முடிப்பீங்களா, சுடிதாரோ எப்படியோ ப்ளவுஸோ பாவாடையோ சட்டோ எவ்வளோ அளவு இருக்குங்களா, அந்த அளவை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னாக்கா நீங்கள் அந்த ட்ராயிங் போட்டு வரைஞ்சிக்கிட்டு அந்த அளவோட இந்த மெத்தடில் வரைஞ்சிக்கணும், குறிச்சிடணும் கோடெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா கொடுக்குற பேப்பரில் அங்கே வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் ப்ரோன் ஷீட் தருவாங்க. நம்ம ப்ரோன் ஷீட் காசு கொடுத்து அதிகமாக வாங்கணும்னா நம்ம நியூஸ் பேப்பர் வாங்கியிருக்கோம். அந்த நியூஸ் பேப்பரில் அதே மாடல் நீங்கள் வெட்டிடுங்க. வெட்டின பிறகு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற துணியை அவங்க துணி கொடுப்பாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் துணியெல்லாம் கொடுத்துருவாங்க. சல்லடாக இருக்கும் சமாளம் இருக்காது. நீங்கள் சாதாரண வச்சு தெரிஞ்சுட்டா அப்படியே மடிச்சு போட்டு பேப்பரை வச்சு எடுத்துட்டு தச்சு கொடுத்த போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? செய்யலாமா? சரி, ஃபஸ்ட்டு பேப்பர் கொடுத்துருங்க. வீடியோ வச்சுருக்கோம், நான் பார்த்து எல்லாம் பார்த்தோம். அப்புறம் தேர மாட்டீங்க, யாரும் காப்பி அடிக்காமல் எழுதணும், காப்பி அடிக்காமல் செய்யணும். நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க, ஆனால் பக்கா டேலண்டாக தயாராக இருக்கீங்க. இப்போ கொஸ்டினை பார்க்குறீங்க. இப்போ பேப்பர் கொடுத்துட்டா அது கொஸ்டின் தான், அந்த கொஸ்டின் எழுதிங்க.
உங்களுக்கு ரெண்டு கேள்வி தானா? எல்லாரும் கொஸ்டின் வச்சுங்களா? சரி, கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. நானே டீச்சராக இருந்து, நானே சூப்பர்வைசராக இருந்து நான் இதை பற்றி எந்த ஐடியா கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதோ அதை செய்யுங்க. சூப்பர்வைசர் இல்லைன்னா வேறு யாருக்கு பேப்பர் உங்களுக்கு இது உங்களுக்கு பேப்பர் இல்லையா? பேப்பர் கொடுக்கமாங்க. எக்ஸ்ட்ரா பேப்பர் அப்பா ஒரு புது பேர் பார்க்க முடிய போதுப்பா. கம்மு சொல்லுங்க, கம்மு தான் முடிவு பண்ணா யார் ஒட்டிக்கிட்டலாம் பாவம். வேற முடிவு பண்ண இருக்கு சார். எக்ஸ்ட்ரா பேப்பர் வச்சுக்கலாம் வராது. யாருக்கு பேப்பர்ல யாருக்குல்ல யாருக்குல்ல வெளில நிக்கிறாப்ப தோள்பட்ட அகலம் தான். ப்ரொபோசர் சொல்லி கொடுக்க கூடாது. சரியில்லை
இங்கே 2 பேர். என்னம்மா என்னம்மா என்ன டவுட் தம்பி வீடியோ படம் வந்து பார்க்கணும். உங்க ஞாபகத்துக்கு எப்படி அழகாக கொடுத்துருக்காங்க மெயின் பண்ணீங்களா எனக்கு வந்து ஐடியா இருக்கு என்ன பண்ணுங்க பாப்பா போயிட்டே இருக்கு தெரியுதுண்ணா 19. ஏன்னா எல்லாம் கட்டுறது ஆமாம், செயினை மாற்றி கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் ஏன் எழுதுறீங்க? கொஸ்டின் தான் கேட்கல, இதெல்லாம் எழுத வேணாம். டிராயிங் போட்டு பக்கத்தில் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கீங்களா? அது தெரியலையா? ஆமா, அளவுகள் அது இருக்கும். நீங்க மாடல் இது நீங்கள் தான் வச்சுருப்பீங்க. இந்த கொஸ்டினோட உங்கள் இது போகும், ஆன்சர் சீட் போகும். மாடல் டிசைன் பண்ணிச்சுல டிசைன் பண்ணலாம். எல்லாம் மோஸ்ட்லி வாங்குறாங்க. அவ்வளோ பேச மாட்டீங்க தெரியும் வீடியோ திடீர்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஆனால் ஒரு பெரிய விஷயம் மாடி தேனி வந்தது பெரிய விஷயம் வந்து என்ன, நான் எக்ஸாமில் ஒரு மெக்கானிக் இருப்பார் அன்னைக்கு மிஷின் ஒரு ரிப்பேர் ஆகிடும்.